கிறிஸ்துக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 128 2வது வார்த்தையை வாசிப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேலை இல்லையேன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அழகான வார்த்தையை கொடுத்துற. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமான தேவச்சனமே. நீங்கள் கேளுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுங்க தாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, எனக்குன்னு ஒரு நல்ல வேலையை நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக துதிக்க போகிறோம். அப்பா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அப்பா நீங்கள் எனக்கு செஞ்சிட்டீங்க, எனக்கு நன்மை செஞ்சிட்டீங்கப்பா, எனக்கு வேலை ஒன்று கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை நம்ம இந்த நாளில் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்டர்வியூக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போங்க. ஆனால் சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு இந்த வேலையை நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல என்னை பர்மிட் பண்ணதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லுங்க பிரியமான தேவச்சனம். ஏன்னா இது அப்படியாப்பட்ட வாக்குத்தத்த வசனம் தான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, என் மகனே மகளே நீ சாப்பிடுவா என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அது மித்தம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா. ஆனால் நீங்கள் தேவனை மாத்திரம் மறந்து போய் விடாதீர்கள். ஆசீர்வாதிக்க அவர் வல்லவர். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேக பேர் மறந்து ஓடி போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை மாத்திரம் செய்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார் இந்த நாளில். இந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னீங்கப்பா. பாக்கியம் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாக்கியம் எவ்வளோ பெரிதான காரியம். நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொன்னதுக்கு அர்த்தம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்களாக. அவர்கள் விட்ட கண்ணீருக்கு இந்த நாளில் பதில் கிடைத்ததுக்காக நன்றிப்பா. அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீங்கள் வேலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றிப்பா. எனக்கு வேலை இல்லையேன்னு சொல்லி கலங்கின பிள்ளைகளுக்கு அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தாவே நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றிப்பா. நீ சாப்பிடுவாய்னு தானப்பா சொன்னீங்க, உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வேலைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துறதுக்காக நான் உனக்கு மனதார நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.